ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த கணக்கு வழக்குன்றத பத்தி சொல்றாரு. ஒரு கணக்கு இருக்குதுன்றார். என்ன கணக்கு இருக்கு? இந்த உயிர்கள் செத்ததுல கணக்கு என்ன இருக்கு? கேஸ் வந்து சிபிஐட்ட ஒப்படைச்சாச்சு. அதுக்குமே ஆதவ அர்ஜுனா தான் முயற்சி எடுத்தார். அவருடைய ஆமா. முயற்சியில தான் அந்த தமிழ்நாடு அரசு கைவசம் இருந்தது. அதுவுமே கூட ஒரு சிறப்பு இதுதான் குழுவை அமைச்சுதான் நடந்துச்சு. அஸ்ரா கார்க்கு தலைமையில. அதுல இருந்து மாற்றி அவங்க வந்து சிபிஐக்கு கொண்டு போனாங்க. இப்போ அவங்க ஏற்பாட்டின்படி சிபிஐக்கு வசம் இப்ப இருக்கு. சிபிஐ தான் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன தனிப்பட்ட முறையில என்ன கணக்கு வர முடியும்? ஆதவ அர்ஜுனா அவரு மினிஸ்டரா இருக்கிறாரு. அவருக்குரிய மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம். மாண்புமிகு அமைச்சர் அவரு. ஆனா இந்த மாண்புமிகு அமைச்சர் அவருடைய அமைச்சர் என்ற அந்தஸ்துல இருந்து நழுவி ஒரு கட்சி தாவிக கட்சியினுடைய உறுப்பினராக, பொறுப்பாளராக, அப்புறம் இந்த கரூர் விஷயத்துல நடந்த ஒரு அமைப்பாளராக, அந்த விஜயனுடைய தாவிக தலைவர் விஜயனுடைய அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த ஒருவராக, அப்புறம் தனிப்பட்ட முறையில ஆதவ அர்ஜுனாவாக பேசுறாரு இவர். அவரே அவருடைய அந்த மாண்பில் இருந்து விலகித்தான் பேசுறாரு. அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். கணக்கு இருக்கு அப்படின்ட்டு அது முடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு அமைச்சர் எப்படி இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும்?